குழந்தைங்களுக்கு டச்சே இல்லாமல் டீச்சர்ஸுங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு டச் இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் இப்போ ஆன்லைன் கிளாஸுன்னும் போது ஓகே என்னை பொறுத்த வரைக்கும். நிறையா ஆன்லைன் கிளாஸ் நடந்துகிட்ருக்குது. ஆனால் அவங்க சும்மா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் இந்த மாதிரி போட்டுடுறாங்க. இருந்தாலும் அது வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க பேசுகிற மாதிரி தான் குழந்தைங்களுக்கு ரீச் ஆகுது. அதே டேரெக்டாக வந்துட்டு லைவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டே ஸ்கூலில் பண்ணுறதுனால டீச்சர்ஸுங்களை டேரெக்டாக வந்து குழந்தைங்க பார்க்குறாங்க. பார்த்து பேசும்போது இவங்க தான் மிஸ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டு பேசுகிறது. வணக்கம். இல்லை, நம்ம ஸ்கூலுக்கு நேராக வந்து பசங்களை வந்து படிக்க வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஆன்லைன் கிளாஸுங்கிறது ஒரு மிக அவசியமான ஒன்று தான். கரெக்டாக அது மாதிரி 9 மணிக்கு உட்கார வச்சுருவாங்க. 1:00 தான் மத்தியானம் 1 தான் லஞ்சு பிரேக் அனுப்புவாங்க. மீதி நேரம் இப்போ நம்ம எப்படி ஸ்கூலில் கீப்பப் பண்ணுறோமோ அதுமாரி அவங்கள அங்கே உட்கார வச்சு மீட் வச்சுருவாங்க. கரெக்டாக ஜூம் கிளாஸை அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதுமாரி அதில் கரெக்டாக வருவாங்க. திரும்ப அந்த ஹோம் ஒர்க்கு எப்போ அவங்க வந்து அனுப்பணும்னா உடனே அந்த ஹோம் ஒர்க்கை கரெக்டாக அனுப்பிச்சிடுவாங்க. அதேமாதிரி ஆன்சர் ஷீட்டு எப்போ கொண்டாந்து கொடுக்கணும், எப்போ கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் இன்டிமேஷன் கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு போய் கொடுத்து திரும்பி ஆன்சர் ஷீட் அவங்க சொன்ன மாதிரி கொண்டாந்து கொடுத்துருவாங்க. 9லேருந்து சாயங்காலம் 7:30 மணி வரைக்கும் அந்த ஜூம் கிளாஸ், 8 மணி வரைக்கும் அந்த என்ன அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை அதை கீப்பப் பண்ணுவாங்க பசங்க. ஒருத்தவங்க 5th, ஒருத்தவங்க 8th. கொரோனா பீரியடெல்லாம் கொஞ்சம் கேம்பஸை பொறுத்தளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த டைமில் பசங்க நல்லா இது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் கேர் எடுத்து பசங்களோட ஸ்டடீஸ்க்காக ஃபீஸ் கட்டி ஸ்கூலுக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் எல்லோரும் பண்ணணும்னு பசங்களுடைய டீச்சர் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரம் பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகணும். சப்போஸ் வந்து பசங்களுடைய கேரை இது பண்ணிவிட்டு பேரண்ட்ஸும் வந்து கொரோனாவுக்கு பயப்படாத பசங்களுடைய சேலஞ்சு முன்னே நிறையா இருந்துச்சு. இப்போல்லாம் கொரோனா வந்து அவ்வளோ கம்மியாகிருக்கு. டீச்சர்ஸ் எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அது மாதிரி நம்ம பேரண்ட்ஸும் அவங்களுக்கு கொடுத்து பசங்களை அழைச்சிட்டு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி பசங்களுக்கு இன்னும் நல்லா எல்லாத்தையும் ஸ்கூல் கொடுக்குறத வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்கள் குழந்தைகளின் கனவுகளை நலமாக்குங்கள்.